IPL 2025 ஃபைனல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் இடையில நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். 18 வருஷம் எதிர்பார்ப்பு எந்த டீம் பூர்த்தி பண்ணும்? பஞ்சாப் கிங்ஸா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா? ஏற்கனவே RCB ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 18 எங்களுக்கு ராசியான நம்பர், கோலியோட நம்பர் 18, அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ரொம்ப காமாக கம்போஸ்டாக விளையாண்டுட்டு இருக்கார். சொல்லப்போனால் வெறித்தனமாக ஒரு பக்கம் மைண்ட் செட் இருக்குது, பட் காமாக தெரிகிறாரு. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். போன போட்டி அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு இம்பாசிபிள் டாஸ்கர் பாசிபிள் அப்படின்னு ஷோ பண்ணார். சூப்பர் கேப்டன். குறிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்தார் ஒரு முறை. அதுக்கடுத்து இப்போ KKRக்கு சாம்பியன் பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்த வருஷமே KKR அவர் ரீட்டைன் பண்ணல, பஞ்சாப் கிங்ஸுக்கு சாம்பியன் பட்டத்தை வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை பஞ்சாப் கிங்ஸுக்கு இப்போ இருக்குது. கோப்பையை வென்று தருவாரா? 3 முறை முழுமையாக கேப்டன் பண்ணார். 3 முறையுமே ஃபைனலுக்கு டீம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஹாப்பியாக பார்க்க வைக்கும், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த பக்கம் ரஜத் படிட்டர் டீசெண்டாக கேப்டன்சி பண்ணியிருக்க. ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டவுன் அப்படின்னா கூட டீமை பெட்டராக லீட் பண்ணியிருக்காரு. இன்ஜுரி கன்சர்ன் இடையில இருந்தது, அப்போ ஜிதேஷ் சர்மா லீட் பண்ணார், மறுபடியும் இப்போ லீட் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறார்? RCBக்கு ஒரு கோப்பையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? பேசலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய விஷயங்கள் இருக்குது. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஆப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க, லீடர் போர்ட் ஸ்லாட்டாக பிரித்து கொடுக்குறதுனால வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம். Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. June 3 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 46 போட்டி, 21 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 24 சேசிங் 180. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜ். பஞ்சாப் கிங்ஸ் ஹை ஸ்கோர், GT லோ ஸ்கோர் 180க்கு பிலோவா 8 டைம்ஸ், மிடில் ஸ்கோர் 18 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 19 டைம்ஸ். 2021லேருந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. நிறைய ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ் 186 இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 180க்கு பிலோவா 4 டைம்ஸ், மிடில் ஸ்கோர் 12 டைம்ஸ், 190 அபோவா 16 டைம்ஸ். இந்த வருஷம் 200க்கு பிலோவா ஒரே ஒரு முறை வந்தது. எல்லா முறையுமே 200க்கு அபோவா வருது. அப்படிங்கும்போது என்ன மாதிரி ட்ராக்ஸை கொடுக்குறாங்க? ரெட் சாயில், பிளாக் சாயில் 2 டைப்பாக இருக்குது அப்படின்னா கூட ரெட் சாயில், பிளாக் சாயில் அந்த ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. அங்கே எப்படி விளையாட போகிறாங்க, எந்த பிளேயர் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அது இல்லைன்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக நிறைய ஸ்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்துட்டு இருக்கு. பெல்டராக ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. 1 செகண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்த்து போகணும். நீங்கள் டாஸ்மெண்ட் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2 டீமுமே சேஸில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. குறிப்பாக கேப்டன்ஸோட அந்த கம்ஃபர்டபுள் சேஸிங்கில் தான் இருந்திருக்கு. சேஸ் மாஸ்டர் ஒரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் போன போட்டியில் சேஸ் மாஸ்டர் அப்படின்னு ஷோ பண்ண ஸ்ரேயாஸோட டீம் பேட் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிச்சும் கண்டிப்பாக இங்கே சேஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் முக்கியமான போட்டி, நாக் அவுட் ஸ்டேஜ், ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கிறது கூட ஒரு நல்ல சாய்ஸு. இது எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு இங்கே கேள்வி கேட்க வேணாம். உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு 2 டீமுமே 7 முறை மோதி இருக்காங்க. இந்த பர்டிகுலர் குரூப்பில் விளையாண்டுருக்காங்க. அதில் RCB 4 முறை வின்னு, பஞ்சாப் கிங்ஸ் 5 முறை வின்னு. 3 முறை மட்டும் தோற்றுருக்காங்க RCB, இங்கே 2 முறை மட்டும்தான் தோற்றுருக்காங்க. அந்த வகையில் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 1 முறை வெற்றி, சேஸ் பண்ணும்போது 3 முறை வெற்றி. ஆவரேஜ் 166, இங்கே சேஸ் பண்ணும்போது 169. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் மட்டுமே விட்டுருக்காங்க. 206 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு 177 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், கண்டிப்பாக பெட்டர் நம்பரை ஷோ பண்ணுறாங்க. பேட்டிங் பீஸில் அவங்க பெட்டராக இருக்காங்க, நிறைய டைம் ஷோ பண்ணியிருக்காங்க. 199 சேஸ் பண்ணும்போது அந்த ஆவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 6 விக்கெட் இருக்காங்க. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 207 சேஸ் பண்ணியிருக்காங்க. இது போன போட்டியில் அகென்ஸ்ட் மும்பை. அண்ட் ரீசன் நம்பரை பாருங்கள், 2025 இவ்வளோ போட்டிகள் நடந்திருக்கு. அதில் 196 ஒரே ஒரு போட்டியில், மற்ற எல்லா போட்டிகள்லையும் 243, 217, 203, 224, 235, 230, 203 அப்படிங்கிற மாதிரி 200+ ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்குது. 196 கூட நம்ம 200 கன்சிடர் பண்ணலாம். இங்கே பெரிய ஸ்கோர் வந்துக்கிட்டு இருக்கு. முதல் போட்டியிலேயே அதிகபட்ச ஸ்கோரான 243 பஞ்சாப் கிங்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் GT. ஸோ கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஓவராலாக சொல்லும்போது சொல்லலாம். பட் இந்த மேட்ச்சு ஃபைனல்
யார் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 5 டீம்ஸு குஜராத் டைட்டன்ஸு வரமாட்டாங்கங்கிற ஃபீல் இருந்தது. பிளே ஆஃப்குள்ளே டெல்லி கேபிட்டல்ஸ் வருவாங்கங்கிற அந்த இடம் யோசிச்சிருந்தோம். குஜராத் டைட்டன்ஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு டீமு, அதில் டவுட் இல்லை. ஆனால் கில்லோட கேப்டன்சினால் அவங்க வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ மற்ற டீம்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆர்சிபி ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனும் இருந்தது. இப்போ இந்த 2 டீம் தான் வந்திருக்காங்க, பார்க்கலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. பட் உங்களோட பெஸ்ட்டு டீம் எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விராட் கோலி, பிலிப் சால்ட், மயங்க் அகர்வால், ராஜர் படிட்டர், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, ரொமாரி செப்பர்ட், குணல் பாண்டியா இப்படி பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க. அதில் விராட் கோலியோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது, பிலிப் சால்ட்டோட ஃபார்ம் நல்லா இருக்குது, மயங்க் அகர்வால் கடந்த 2 போட்டியில் ஸ்டார்ட் கொடுக்குறாரு சூப்பராக இருக்குது, படிட்டரோட ஃபார்ம், லியாம் லிவிங்ஸ்டோனோட ஃபார்ம் டவுனாக இருக்குது. இன்னைக்கு டிம் டேவிட் ஓகேவாக இருந்தால் லியாம் லிவிங்ஸ்டோன் வெளியில், டிம் டேவிட் உள்ள அப்படின்னு இருக்கும். அப்போ டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மாவுக்கு அடுத்து வருவார். ரொமாரி செப்பர்ட் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கார், பட் இன் அண்ட் அவுட் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் தான் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. குணல் பாண்டியா கண்டிப்பாக பேட் பண்ணும்போது டீசெண்டாக பண்ண முடியும், பவுல் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ஷோ பண்ணியிருக்காரு. புவனேஸ்வர் கண்ட்ரோல் இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகேவான பவுலிங் இருக்குது. யாசேலோட பவுலிங் கடந்த சில போட்டிகளை ஓகேவாக இருக்குது, பெஸ்ட்டாக இல்லை. ஜோஸ் ஹாஸ்லோட கம்பேக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஓவராலாக இந்த சீசனில் பெஸ்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. சுயா சர்மா கண்ட்ரோல் வச்சுருக்காரு, பட் விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. நம்பரை பார்ப்போம். விராட் கோலி அடுத்தடுத்த போட்டிகளில் பயங்கரம், போன போட்டியில் மட்டும்தான் டவுனு. அந்த நம்பர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பஞ்சாப் எகென்ஸ்டாக கடந்த 5 போட்டியில் 350, அதில் 70+ல் 2, அதில் 92 ஒன்று இருக்குது. இதை பார்க்குறோம். அண்ட் அகமதாபாத்லேயும் டீசென்ட் நம்பர் கொடுத்துருக்க முடிஞ்சது அடுத்தடுத்த போட்டிகளில். பிலிப் சால்ட்டோட நம்பர் இப்போ கம்பேக் நல்லா இருக்குது, ஒரு இன்ஜுரி கன்சர்னுக்கு அப்புறம் நல்லா கம்பேக்கு செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காரு. மயங்க் அகர்வால் ஓரளவுக்கு அந்த கடந்த 2 போட்டியில் அந்த ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். பெருசாலாம் அவர்கிட்ட ரன்னெல்லாம் எதிர்பார்க்கல. அந்த ஸ்டார்ட் கொஞ்சம் பெட்டராக ஒரு 20+, 30+ ரன்ன பாலுக்கு மேலே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் மிடில் இருக்கிற மயங்க் அகர்வால்கிட்ட எதிர்பார்க்கலாம். அது ஓகேவாக இருக்குது. ரஜத் படிட்டரோட ஃபார்ம் டோட்டலாகவே டவுன். ஆரம்பத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணால் கூட இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கிற அகமதாபாத்தில் அவர் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன் டோட்டலாகவே அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. ஒரு போட்டி மட்டும் கொஞ்சம் தடுமாட்டத்தோடு ஒரு 54, பட் அந்த 54லேயே நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி தான் போச்சு. லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு இந்த சீசன் பெஸ்ட்டாக இல்லை. பார்க்கலாம், டிம் டேவிட் வர பட்சத்தில் அது தேவையே படாது. ஜிதேஷ் சர்மா போன போட்டியில் வேறு லெவல். சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி அந்த போட்டியில் 85 நாட் அவுட்டு 33 பால்ஸில் ஒரு முக்கியமான போட்டி ஒரு கேப்டனாக ஜெயிச்சு கொடுத்தாரு, செமையாக பண்ணார். அண்ட் இந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் ரஜத் படிட்டர் தான் கேப்டனாக இருப்பார். ரொமாரி செப்பர்ட் பார்க்கணும், அவர் ஒரு 53 குயிக்காக அடித்த ஒரு 53 இருந்தது. குணல் பாண்டியா ஒரு சில போட்டிகளில் டீசெண்டாக விளையாண்டுருக்கார், பட் ஓவராலாக பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப லேட்டாக வருது அந்த இடத்துலையுமே. பேட்டிங் பேஸில் யோசிக்க முடியாது, பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கொஞ்சம் குறைவாக கொடுக்குறாங்க, அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். பவுலிங் நம்பர் லியாம் லிவிங்ஸ்டோன் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, ரொமாரி செப்பர்ட் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில் ஓரளவுக்கு ஓகே, பட் நிறைய ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னா ஒரு போட்டியில் மட்டும்தான் அந்த 4 ஓவர் கொடுத்துருக்காங்க, மற்றபடி குறைவாக இருந்திருக்கு, மைண்ட் பண்ணிக்கோங்க. குணல் பாண்டியாவோட பவுலிங்கில் ரீசெண்டாக கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ். கடந்த 5 போட்டியில் 2 போட்டியில் தான் 4 ஓவர் முழுமையாக கொடுத்துருக்காங்க, 3 போட்டியில் ஓவர் குறைவாக கொடுத்துருக்காங்க, அதில் 1 ஓவர் கூட கொடுத்துருக்காங்க, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகெயின்ஸ்டாக ஓவர் கொடுக்க யோசிப்பாங்க. புவனேஸ்வரோட நம்பர் ஓகே, ஆனால் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் இந்த 3 விக்கெட் இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுல கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். பட் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, முன்னளவுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐபிஎல்லே நிறைய பேட்டர் கேம் அப்படின்னு மாறிட்டு இருக்கும்போது இதுதான் யோசிக்கப்படுது. யாசையால் போன போட்டியில் சூப்பர் பவுலிங் கொடுத்தாரு, பட் அதுக்கு முன்னாடி அவ்வளோ கிரேட்டாக இல்லை, நிறைய ரன்ஸுக்கு தான் போகிறாரு. ஜோஸ் ஹாஸ்லவுட் வேறு லெவல். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு போட்டியில் மட்டும்தான் விக்கெட்லெஸ்ஸு. கடந்த 5 போட்டின்னு பார்க்கும்போது 3, 4, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா அவர் எப்படி மிஸ் பண்ணுறது? சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அவர் பவுலிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, கூட இருக்கிற பவுலர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரெஷரையும் போடுறார் பேட்டர்ஸ் மேலே. ஸோ அது வந்து பாசிட்டிவாக மற்ற பவுலர்ஸுக்கு இருக்குது. சுயாஸ் போன போட்டியில் வேறு லெவல், அவருக்கான ட்ராக்காக அமைஞ்சுது. அவருக்கான ட்ராக் அமைஞ்சால் கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஒரு சில இடங்களில். பட் லெக்கி சில நேரங்களில் அந்த கண்ட்ரோல் கிடைக்காது. ஒரு 4 ஓவர் 22 இந்த இடத்துல கண்ட்ரோலாக இருந்திருக்காரு, ஒரு இடத்துல 443 அப்படின்னு இருந்திருக்காரு, கொஞ்சம் டஃப். 3 ஓவர்லேயே 45 கொடுத்துருக்காரு, டஃப். 3 ஓவரில் 39 கொடுத்துருக்காரு, டஃப். ஸோ கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கு சுயாஸ் சர்மாவுக்கு. பட் ஓவராலாக ஆர்சிபி கேம்லாம் நிறைய ஸ்கோர் வர கேமாக இருந்திருக்கு, அந்த இடத்துல சுயாஸ் சர்மா மாட்டிகிட்டு இருந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக கடந்த 2 போட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காரு, இது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயம்.
பஞ்சாப் கிங்ஸு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு ஸ்ரேயாஸ் ஐயர்ட்டிருந்து கேப்டன்னா கொண்டு வந்தது அகென்ஸ்ட் மும்பை சூப்பராக பண்ணார். ஸோ அடுத்தடுத்து அவரோட கேப்டன்ஸியை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு, அது ரொம்ப சூப்பர்னு சொல்லணும். ஃபீல்டிங் செட்டாக இருக்கட்டும், அந்த மைண்ட் செட்டாக இருக்கும், காமாக எடுத்துகிட்டு போகிறதா இருக்கணும். ஒரு பக்கம் காம்னு ஒரு பக்கம் சொல்லலாம், பட் உள்ளுக்குள்ளே பயங்கர வெறியோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபீலும் இருக்குது. பிரியான்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இங்கே டாப் ஆர்டரில் இருக்கிற இந்தியன் பேட்டர்ஸு ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுருவோம், மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து பர்ஃபார்மன்ஸை ஸ்ரேயாஸ் ஐயர் வாங்குகிற மேனேஜ்மெண்ட் சரியாக வாங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரியான்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் நெகல் வதேரா சசாங்கு இவங்கெல்லாம் ஒரு சில போட்டிகளை தவறுனா கூட ஒரு சில போட்டிகளை பெருசாக அடிச்சிட்றாங்க. பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது, பட் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை. ஜோஸ் இங்கிலீஷும் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த டீமுக்கு டாப் ஆடலாம் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லை, ரன்ஸ் அடித்தாலும் குயிக்காக அடிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகுது. ஸ்ரேயாஸோட ஃபார்ம் ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஸ்டோயினிஸ் ஃபினிஷ் பண்ணுறாரு, பெருசாலாம் யோசிக்கல மேலே அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நேரங்களில் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம் மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் மிடில் 1 டவுன் 2nd டவுன் இப்படி குழப்பிப்பாங்க மற்ற டீம்ஸ் எல்லாம். அப்புறம் பெருசாக யோசிக்க வேணாம், ஃபினிஷிங்க்கு நீங்கள் வாங்க. போன போட்டியில் கூட சசாங்க முன்னாடி அனுப்பிச்சிட்டு மார்க்கஸ் ஸ்டோயினிஸை லேட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் போனாங்க. ஒருவேளை ஸ்டோயினிஸ் உள்ளே அனுப்புகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல மிச்சல் சாண்டர் பவுல் பண்ணலாம், மேபி கேம்குள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த இடம் இருந்தது. அதனால் சசாங்கவே அனுப்ப வைக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தான் நம்ம பாராட்டணும். பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப குழப்பிக்கல, சிம்பிளாக கேம் வச்சுக்கிறாங்க. அந்த சிம்பிள் கேம் அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கு. ஸ்டோயினிஸ் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, அண்ட் பேட்டிங்கில் நிறைய நேரங்களில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஒமர்சாயோட பேட்டிங் சூப்பராக இருக்கும். டீம் பாருங்கள், ஜெமிசன் வரைக்கும் பேட்டிங் டெப்த் வச்சுருக்கு, வைஷாக் கூட பேட்டிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கிற யூனிட்டு. பிரியான்ஸு நம்பர் பாருங்கள், ஒரு சில இடங்களில் அந்த நல்ல இன்னிங்ஸ் வந்திருக்கு. அண்ட் அகமதாபாத்தில் எப்பயுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் டீசெண்டாக பண்ண முடியும். ஸோ பிச் ரிப்போர்ட்டில் அந்த விஷயத்தை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் அதை ரிப்பீட் பண்ணுறேன். டாப் ஆர்டர் பேட்டர் எப்பயுமே அகமதாபாத்தில் பயங்கர சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள் சொன்னால் குஜராத் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அந்த பேட்டர்ஸுக்கு எபிலிட்டி இருக்குது, அதனால பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, ட்ராக்ஸும் கூட சப்போர்ட் பண்ணுது. பிரப்சிம்ரன் போன போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட கண்டிப்பாக டீசெண்டாக விளையாட முடியும். பட் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. பிரப்சிமரோட அந்த நம்பர் டவுன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்டாக அந்த 50+ அப்படின்றத கொடுத்துட்டே இருந்தார். ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ பெருசாக இல்லை, அகமதாபாத்லேயும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஜோஸ் இங்கிலீஷ் ரீசெண்டாக கலக்கிறாரு. போன போட்டி 38 முன்னாடி ஒரு 4 runs டவுனு. ஸோ ஒரு லோ ஸ்கோர் மேட்ச்சு, அதில் டவுன் ஆனார். அதர்வைஸ் கலக்கிறார். அந்த 30+ அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக வர்றார். 14 பால் 30, 12 பால் 32, 42 பால் 73, 21 பால் 38. ஸோ இதுதான் ஜோஸ் இங்கிலீஷு. இது பஞ்சாப் கிங்ஸுக்கு பெரிய விஷயமாக போகுது. அண்ட் ஸ்ரேயாஸோட நம்பர் சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு ஃபெயிலியர், அந்த லோ ஸ்கோர் மேட்ச்சு அகெயின்ஸ்ட் ஆர்சிபி தான் அந்த மேட்ச்சு ஞாபகம் இருக்கும். அண்ட் மற்றபடி சூப்பராக இருந்திருக்காரு. நெகல் வதேரா போன போட்டி குரூசியலாக சில கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க, அது ஓகே. அதை தாண்டி மைண்ட் செட்டில் பெட்டராக வரணும், அது நெகல் வதேராட்ட இருந்தது. சசாங்கோட பேட்டிங் டிஸ்பிளே நிறைய நேரங்களில் நல்லா இருந்தது. கடந்த 3 போட்டியில் கொஞ்சம் டவுனு, பட் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்குது. ஃபினிஷ் பண்ணுற இடத்துல சூப்பராக இருக்கார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. நாட் அவுட்ஸில் சில இடங்களில் முடிச்சிருக்காரு. ஒமர்சாய்க்கும் அந்த எபிலிட்டி இருக்குது, பட் லேட்டாக வரனால பெருசாக இது வரைக்கும் ஷோ ஆகலை. மார்க்கஸ் ஸ்டோயினிஸு ரீசெண்டாக ஒரு சில நம்பர்ஸ் போன போட்டியில் டக்குன்னு எடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல யோசிக்கலாம். பட் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஒமர்சாயோட விக்கெட் டேக்கிங் போன போட்டியில் இருந்தது. ஒரு சில இடங்களில் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில் எடுக்கவும் செய்கிறாரு. கெயில் ஜெமிசனோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வைஷாக்கோட விக்கெட் டேக்கிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்குது, சரியாக பயன்படுத்தணும், நிறைய பயன்படுத்தணும் அப்படின்ற இடத்துல குறைவாக இருக்குது. ஆஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் இருந்தது. கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் இருக்கும் அவர்கிட்ட. ஏன்னா எப்பவுமே ஸ்விங்கை ரிலே பண்ணி போவார், வேரியேஷன் பேக் ஹேண்டில் கொடுக்கலாம். பட் இங்கே எல்லாமே பெல்ட்டட் ட்ராக்ஸாக கொடுக்கும்போது எங்கே வேரியேஷன் கொடுக்குறது அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. ஜஹல் ஒரு இடத்துல 4 விக்கெட்டு, இடையில இன்ஜுரி கன்சர்னில் இல்லாமல் இருந்தார். பெரிய பிரேக் இருந்தது. போன போட்டியில் வந்தார், ஒரு விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடிஞ்சிருக்கு. 2 டீம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் பார்க்கணும், எந்த வகையிலையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ஆனால் பவுலிங் பேஸில் ஜோஸ் ஹாசல்வுட்னா இந்த பக்கம் அஸ்தீப், அந்த பக்கம் சுயாஸ்னா இங்கே ஜஹல், யாஸ்தயால்னா வைஷாக்கு, புவனேஸ்வர்னா ஒமர்சாய். ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்குது.
பட் ஒரே ஒரு விஷயம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி. ஸோ அந்த ஒரு இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துப்பான் அப்படியுமே கேட்கணும். அதே இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம யோசிக்கும்போது பஞ்சாப் கிங்ஸு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அகமதாபாத்தில் சக்ஸஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பஞ்சாப் கிங்ஸுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ஃபேன் ஃபாலோவிங், ஓவராலாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற விதம், விராட் கோலி, சால்ட்டு, ரஜத் படிட்டர், லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி 1% கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸோட பெட்டராக இருக்காங்க, வின்னிங் சான்ஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பார்க்கலாம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கார், ரொமாரியோ செப்பர்ட் ஆப்ஷனில் இருக்கார். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அகமதாபாத்தில் நிறைய ஸ்பின் ஆப்ஷனை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் லிவிங்ஸ்டோனை விட்டுருவோம். ரொமாரியோ செப்பர்டோட ஓவர் சில இருக்கலாம், குர்னல் பாண்டியா ஷேர் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லலாம். புவனேஸ்வர் யாஸ்தயால், ஜோஸ் ஹேசல்வுட், சுயா சர்மாவோட ஓவர் அதிகமாக இருக்கும். புவனேஸ்வர் யாஸ்தயாலோட ஓவர் எண்டில் இருக்கும். சில நேரங்களில் ஜோஸ் ஹேசல்வுட் எண்டில் வரலாம். இங்கே பவுலிங் ஆப்ஷனில் ஒமசா அண்ட் அஸ்தீப் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. கெயில் ஜெமிசன், அஸ்தீப் அண்ட் ஜஹல் உங்களோட முழுமையான கோட்டா இருக்குது. ரெண்டு டீமுமே ஈக்குவலாக இருக்காங்க. ஹெட்டு ஹெட்டில் யார் இன்றைக்கி அப்பர் ஹேண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யார் அப்பர் ஹேண்ட் ஆகி கோப்பையை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் செமையான ஒரு விஷயம் 18-18 அப்படின்னு இருக்குது. 18வது வருஷம் இந்த இடத்துல 18 தாண்டி யார் வரப்போகிறா அப்படிங்கிற அந்த ஒரு இடமும் இருக்குது. பார்க்கலாம். ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக மட்டும் ஒரு தோல்வி. கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக தோத்தாங்க பிளே ஆஃபில், அது ஞாபகம் இருக்கும், குவாலிஃபயர் 1ல். அண்ட் டிசிக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. ரீசெண்டாக இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ரீசெண்டாக அந்த 2 டீம்னு பார்க்கும்போது ஆர்சிபியோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு, பயங்கரமாக இருந்திருக்கு. ஒரே ஒரு டிஎல்எஸ் மெத்தடில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயித்தாங்க, அது பெங்களூரில் ஞாபகம் இருக்கும் இந்த சீசனில். அண்ட் அதுக்கு ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஒரு போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ஆர்சிபியோட வெற்றி தான் அதிகமாக இருக்குது. அந்த 6 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் பழைய டீம்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற டீம்ஸு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வச்சு பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டீமு, அந்த டீமை பஞ்சாப் கிங்ஸ் காலி பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிற வகையிலையுமே பார்க்கணும். அண்ட் எனிவே இன்னைக்கு ஒரு செம்மையான ஃபைட்டு காத்துட்ருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. டாப் 14ஓட மைண்டில் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இந்த மாதிரி மேட்ச்சில் எடுக்கிறது கொஞ்சம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மயங்க் அகர்வால், கெயில் ஜெமிசன், வைஷாக் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அவங்களில் அகர்வால் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம், டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். ஜெமிசன் நல்லா வந்துட்டுருக்காரு. வைஷாக் எண்ட் ஓவரில் வீசும்போது கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜஹல் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம். கொஞ்சம் டஃப்பு தான் ஜஹல் மாதிரி ஆட்களை இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் எடுக்கிறது. பட் சில நேரங்களில் கொத்தா எடுக்கக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. விராட் கோலி, சால்ட்டு, ஸ்ரேயாஸ் ஐயரை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் நல்லா இருக்குது. இதில் டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸுங்கும் போது அகமதாபாத்தில் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய டைம் நடந்திருக்கு. பிரியான்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் அண்ட் ஜோஸ் இங்கிலீஸ். பிரியான்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை, பட் ஸ்டில் டாப் ஆர்டர் பேட்டர் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. பிரப் சிம்ரன் அவ்வளோ அகமதாபாத்தில் பண்ணல, அவ்வளோவா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக இல்லை. இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும், மிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜோஸ் இங்கிலீஸை பொறுத்த வரைக்கும் செம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தடுத்த போட்டிகளில். விக்கெட் கீப்பர் பிளிப்சால்ட், ஜோஸ் இங்கிலீஷ், பிரப் சிம்ரன் இங்கே அவ்வளோ சக்ஸஸ் பண்ணல. இருந்தால் கூட இங்கே டாப் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் விராட், ஸ்ரேயாஸ், பிரியான்ஸ் ஆர்யா, ரஜத் படிட்டர் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. மயங்க் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டரில் வர டெஃபினட்டாக ஒன்று வர்ற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். பட் சில நேரங்களில் கீழே அனுப்பவும் வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. குர்னல் டீசன்ட் சாய்ஸு, ஒரு சில டீம்ஸில் மொக்கஸ் டொய்னிஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். ஒமர்சாய் டீசன்ட் சாய்ஸ் பவுல் பண்ண எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த இடத்துல பவுலிங்கில் ஜோஸ் ஹேசல்வுட், அஸ்தீப், புவனேஸ்வர், எண்டோர் பவுலர் சில பேரை பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸு. வைஷாக் ஓரளவுக்கு ஓகே, கெயில் ஜெமிசன் இப்படி கொஞ்சம் பார்க்கலாம். இல்லை டாப் ஆர்டரில் இருக்கிற பேட்டர் ஒருத்தர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கெயில் ஜெமிசன் ஒரு விக்கெட் எடுப்பார், இல்லை அதுக்கு மேலேனா தான் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மிஸ் பண்ணணும்னு நினச்சா கெயில் ஜெமிசன் விட்டுட்டு இங்கே பிரப் சிம்ரனை பிக் பண்ணலாம். முக்கியமான போட்டி, விராட் கோலி சைன் பண்ணுவாரா ஃபைனலில், அது ஒரு கேள்வி இருக்குது. 1 செகண்ட் ஸ்ரேயாஸ் மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பிளேயர் மேலே வருவாங்களா, அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ கேப்டனாக போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எப்படி போகலாம் அப்படிங்கிற அந்த குழப்பம் வருது டெஃபினட்டாக. இப்போதைக்கு நான் ஸ்ரேயாஸ் பக்கமே போகலான்னு நினைக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட்டான கேப்டன் மைண்ட் செட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற அந்த லெவலில். அண்ட் வைஸ் கேப்டனாக ஜோஸ் ஹேசல்வுட் உங்களை ட்ரை பண்ணுறேன்.
ஒரு பவுலர் சைடு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அகமதாபாத்தில். ஒன் செகண்ட் ஒரு பேட்டர் சைடு போகலாம், நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணி போகிறது அகமதாபாத்துக்கு ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் ட்ராக்ஸ் போயிருக்கு. ஸோ இருந்தால் கூட ஜோஸ் ஹேசல்வுட் ஒரு 2 விக்கெட் 2+ விக்கெட் அப்படிங்கும்போது கொஞ்சம் சேஃபாக போகலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா டாப் ஆர்டரில் இருக்க பிரயான்ஸ் ஆர்யா இல்லை பிரப் சிம்ரனவே எடுத்துகிட்டு கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள கொண்டு போகலாம். டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.